இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 19, 2024, 19/9/2024, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:05 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். தேய்பிறை த்விதியை திதி. சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அசூன்ய சயன விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன் கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு இன்று காலை 8 மணி முதல். இதனால் 8 மணி வரைக்கும் சனியின் நட்சத்திர சாரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் புதனின் நட்சத்திர சாரம். அதனால் 8 மணிக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய காரிய வெற்றிக்காக எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி யாராவது உங்களுடைய எதிரியையோ அல்லது உங்களுக்கு பிடிக்காதவங்களையோ சந்திக்க நேரிட்டால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட விலகி போகிறது நல்லது. அனாவசியமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல, துஷ்டனை கண்டால் விலகி செல்வது நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ட்டு. அதனால் நீங்கள் விலகி போகிறது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி. அதனால் இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள், மனசலனங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வெளியூர் பிரயாணமாக இருந்தால் நல்லது. உள்ளூர்லேயே நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, உள்ளூர்லேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அதனால் உங்களுடைய நட்பு வட்டத்தில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய ஓவர்சீஸ் கான்டாக்ட்ஸ் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் புதனின் நட்சத்திர சாரத்தில் இன்று டிராவல் பண்ணுறாரு சந்திரன். அதனால் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு, மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செல்வாக்கு, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் பயிற்சியாகி இருக்கிறது, ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக அதே உடன்பிறப்புகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையுடனும் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் உண்மைத்தன்மை வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள். அதனால் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. வியாபாரிகளுக்கு தனலாபம், அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருந்ததுன்னா அதற்குண்டான பெனால்ட்டிஸ்லாம் வைவ் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான, அதாவது தள்ளுபடி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வாக்குவாதமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. மிதுன ராசி.
தசமஸ்தானத்தில் ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறது, பிடிச்ச இடத்துக்கு மாற்றல் ஏற்படுறது, பிடிச்ச மேனேஜருக்கு கீழே வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தாயாரின் அனுகூலமான பார்வைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் தாயார் மூலமாக சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதன் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து அல்லது சுயார்ஜித சொத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கலீக்ஸ் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு, கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. விரையாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். ஆனால் வீட்டில் தேவையில்லாத சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதற்கு காரணம் உங்களுடைய கவனமின்மை காரணமாக, கவனிப்பின்மை காரணமாக இருக்கும். இன்று உங்களுக்கு பணவரையம் ஏற்படும். குறிப்பாக தந்தை வழியில் பணவரையம் அல்லது தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு சலனங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆதாயத்துக்காக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால ஆதாயம் பெருசாக இருந்தால் செலவு பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த செலவை பண்ணுறது வேஸ்ட் உங்களுக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அந்த பலத்தை பிரயோகிப்பீர்கள். ஒன்றா அதிகாரமாக பேசுவீங்க, இல்லாட்டி பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களுடைய எதிரியின் பலம் தெரியாமல் இப்போ அவருக்கும் பலம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் பணம் கேட்டால் கிடைக்கும், வீட்டில் பொருள் கேட்டால் கிடைக்கும், ஆஃபீஸில் மரியாதை கிடைக்கும், ஆஃபீஸில் இடமாற்றம் ஏற்படும், டேபிள் சேர் மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கேட்ட கேள்விகள் எல்லாம் சாதகமான பதில்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் தொழில் முறையில் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்காரு. சூரியனின் பார்வையில் இருக்கார். இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே சூரியனின் பார்வையை விட்டு விலகிடுவார். அதனால் இன்று உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்தால் குழப்பம் வரும். ஆனால் சூரியனோட பார்வையிலையோ இல்லை குருவோட பார்வையிலையோ இல்லை செவ்வாயுடைய பார்வையில் இருந்தால் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் சூரியனும் 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ள காரணத்தினால உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரனும் பயிற்சி ஆகிட்டார் இன்றைக்கி விடிகாலம் பெற. அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், காரிய வெற்றி ஏற்படுவதில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கக்கூடிய எதிர்பாலின நபர்களிடமிருந்து உங்களுக்கு நற்பெயர் வாங்கக்கூடிய, நற்சான்றிதழ் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகளை பறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனாவசியமான கவலைகள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு
எதிரிகளிடமிருந்து விமோசனத்தை பெற்றுத் தருவதற்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதனால் கவனமாக நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது தலைகணத்துடன் கூடிய வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லைங்க, அஃபிஷியலாக அதாவது வேலை விஷயமாகவோ இல்லை தொழில் விஷயமாகவோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சந்திராஷ்டமத்திலையும் நல்லது கிடைக்கிறதுல இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிம்மராசிக்கு ஒரு பெரிய பலம். பாகிஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால வார்த்தைகளால் வெற்றிகள், அதிகாரம் மிக்க வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். கன்னி ராசிநாதன் விரயஸ்தானத்திலையும் விரையாதிபதி ராசியிலையும் இருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரன். இது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் சுப செலவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல 2-9 2ஆம் இடத்துல இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழியில் ஆதாயம், தந்தை வழியில் ஆதாயம், தொழில் முறையில் மேலதிகாரிகளால் ஆதாயம். அதே சமயம் அவர்களிடமே மேலதிகாரிகளிடமோ அல்லது தந்தையிடமோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களிடமோ உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கோபத்தின் நியாயமான பக்கத்தின் காரணமாக யாரும் உங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இனிமையான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி 6ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிரிகள் கூட மயங்குவதற்கோ எதிரிகள் கூட உங்களிடம் அடங்கி போவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வார்த்தை ஜாலமும் உங்களுடைய கனிவான முகத்தை பார்த்து எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அனைவரும் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருப்பதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. விமர்சனம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சலனங்கள் ஏற்படாது. ஆனால் அவங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதில் உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுத்தாலும் சரி, வெளியாளுக்கு கொடுத்தாலும் சரி, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுங்கள். அதிகமாக கொடுத்துடாதீங்க. அதிகமாக கொடுத்தா பணம் திரும்பி வருவதில் தாமதமாகும் அல்லது வராமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கை அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலுமே வழக்கு சார்ந்த விஷயங்களில் பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் புதனின் நட்சத்திர சாரம் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய அனுபவத்தை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் பெருமிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம் இருக்குது, ஆனால் பதட்டமான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நிதானமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்கும் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில், உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக பதவியில் மாற்றம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். என்னதான் மனசு நிறைவாக இருந்தாலும் சில விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைகளை மறந்து தொழில் விஷயத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். ஆனால் என்னென்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுறதை பார்த்து தான் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். ஆனாலுமே அந்த பாராட்டு உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தாது. ஏதோ ஒரு விஷயத்தில் உள்குத்து வச்சு பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் ஏற்படுத்துமே தவிர, விரக்தியை தான் ஏற்படுத்துமே தவிர, அந்த பாராட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் கவலைகள் ஏற்படும். இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு சில தேவையில்லாத விஷயத்தில் மனசை சஞ்சலப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடனான வாக்குவாதத்தில் விஷயத்திலோ அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும். அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்கும் அதிக உழைப்பின் மூலமாக உடல் சோர்வை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம் ஏற்படும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ சொன்ன நேரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்குற இடத்துக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும். ஈவன் ஆஃப்டர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரை கோபத்தை குறைப்பது நல்லது. மகர ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் தந்தையின் ஆரோக்கியம், உங்களுடைய தந்தையின் உதவியை கொண்டு கடனுக்கு உண்டான முன்னுரிமை கொடுப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பண வரவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தாயாரின் மனஸ்தாபத்தின் காரணத்தினால் ஏற்பட்ட மனப்பிரிவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த கடன், ஹவுசிங் லோன், இல்லை பூர்வீக சொத்துலேருந்து வரக்கூடிய பங்கு, இதிலெல்லாம் அனாவசியமான பங்காளிகளுக்குள்ள மனவேற்றுமைகள் இல்லை உடன்பிறப்புகளுடன் மனவேற்றுமைகள் இருந்தது. இன்றைக்கி அந்த வேற்றுமைகள்லாம் கலைந்து குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். கும்ப ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். பூர்வீக சொத்துலேருந்து பண வருமானம் ஏற்படும். விவசாய நிலத்திலேருந்து பண வருமானம் ஏற்படும். விவசாய நிலத்தை சில பேர் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும்.
உங்களுடைய குழந்தைகளுடன் அல்லது உடன்பிறப்புகளுடன் ஏதாவது வாக்குவாதம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் மட்டும் நிறுத்திக்கோங்க. யாராவது உங்களை லீகலாக ஆக்ஷன் எடுக்க சொன்னால் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள், குடும்பத்தில் ஒன்றா தந்தை வழி உறவுகளோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ எதிரியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகம், அந்த எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பேச்சை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால் எதிரிகள் உருவாவதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். யாரை நல்லவன் நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. யார் கெட்டவன் இவனால் நமக்கு கெடுதல் வரும்னு நினைப்பீங்களோ அந்த நபர் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஸோ நல்லவன் கெட்டவன் அறிந்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில மாற்றங்களை உணர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். எதிரிகளால் வரவேண்டிய தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு மனை சார்ந்த விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஹவுசிங் லோன் ஒன்றா முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி உங்கள் ஹவுசிங் லோனில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மீன ராசியில் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில், அதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் நல்ல அந்யோன்யம் புரிதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகள், அதாவது லேடிஸ் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதாந்திர பிரச்சனை இருக்குது, குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு மட்டும் இன்னைக்கு மருத்துவ ரீதியான உதவியை நாடுவது அவசியம். இல்லாட்டி மற்ற விஷயங்கள்லாம் கெடுபலன்கள் இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம். அதாவது நல்ல செய்திகள்னால் ஒரு சங்கடமான சூழ்நிலையிலும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் காரணமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்றாற் போல வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை தெளிவான சிந்தனையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் எதிர்ப்புகள் சற்று வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லாட்டி இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதற்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில், உடம்புல தெம்பை தரக்கூடிய வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.